வெல்கம் டு சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான காளான் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாக்கெட் காளானை கழுவி சுத்தம் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் மைதா, 3 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் சோள மாவு, 3 ஸ்பூன் வறுத்த ரவை, 3 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 துண்டு லெமனு, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு காளான் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கலந்து வச்சுருக்கிற காளானை போட்டு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சுவையான கிறிஸ்பியான காளான் 65 ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.